பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் தன்னை மெய்யான திராட்சை செடியாக ஒப்பிட்டார் என்பதை பார்க்கலாம். ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை கொடி ஆகியவை இயேசுவின் நாட்களில் இஸ்ரவேலில் மிக பொதுவாக பயிரிடப்பட்ட பழ மரங்களாகும். இவை எல்லாமே வறட்சியான நிலைகளில் கூட பிழைத்திருந்து கனிகளை தருகின்றன. ஆகவே பழைய ஏற்பாடு இஸ்ரவேலை ஒரு திராட்சை செடியாகவே ஒப்பிடுகிறது. ஏசாயா 5:1-7 இஸ்ரவேல் கர்த்தரால் நாட்டப்பட்ட ஒரு திராட்சை தோட்டமாக குறிப்பிடப்படுகிறது. அதில் இருந்து அவர் நல்ல திராட்சை எதிர்பார்த்தார். ஆனால் அது கசப்பான மோசமான திராட்சையை மட்டுமே விளைவித்தது. இஸ்ரவேல் நல்ல கனிகளை கொடுக்க தவறிய திராட்சை செடியாக பழைய ஏற்பாட்டின் பின்னணியிலே இயேசு யோவான் 15:1-5 இவ்வாறு சொன்னாரு. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நீங்கள் கிளைகள். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னாரு. இஸ்ரவேல் தேசம் விளைவிக்க தவறிய கனியை உற்பத்தி செய்த உண்மையான திராட்சை செடி தான் என்று இயேசு சொன்னாரு. திராட்சை செடியின் உருவகத்தை இயேசு பயன்படுத்தியின் காரணமாக 3 காரியங்களை அதில் அவர் சித்தரிக்கிறாரு. முதலாவது, அவர் தன்னை உண்மையான திராட்சை செடியாக சித்தரித்தாரு. இரண்டாவது, அவர் தனது தந்தையை திராட்சை தோட்டக்காரராக சித்தரித்தாரு. மூன்றாவது, தம்முடைய சீஷர்களை அந்த திராட்சை செடியின் கிளைகளாகவும், தம்முடைய பிதாவின் வேலை என்னவென்றால் கிளைகள் அநேக கனிகளை தருவதை பெருக செய்வதற்காக கத்தரித்தல் வேலையை பிதாவுக்கு சித்தரித்தாரு. சீஷர்கள் அதிக கனிகளை கொடுப்பதன் மூலமாகவே தேவனுக்கு மகிமை சேர்க்கிறார்கள். கனி பெரும்பாலும் சீஷர்களின் முழு வாழ்க்கையின் மற்றும் ஊழியத்தின் முடிவை குறிப்பிடுகிறது. சீஷர்கள் இயேசுவின் கட்டளையை கைக்கொண்டு கீழ்ப்படிதன் மூலம் அவருடைய ஐக்கியத்தில் நிலைத்திருப்பதன் மூலமும் பரிசுத்தாவின் மூலம் தமது பிரசன்னத்தை அனுபவிப்பதன் மூலமே கனிகளை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கும் கனி தேவனுடைய ராஜ்யத்தில் புதிய விசுவாசிகளை உட்படுத்திய அவர்களின் மிஷனரி வேலையை ஒப்பிடுகிறது. அதனால் தான் இயேசு தம்மை மெய்யான திராட்சை செடியாக ஒப்பிடுகிறார். ஆமென்.